சபையில் வந்தாலுன்னு என்னடி உன் புருஷன் கண்ணாடி போட்டிருக்கான்? இப்ப சிவராத்திரி வந்துச்சுல, கோயிலுக்கு போய் விடிய விடிய கண்ணு முழிச்சிட்டு இருந்திருக்காரு. ஏண்டி ஏதாவது வேண்டுதலா? ஆமாண்டா, நான் தான் வேண்டி இருந்தேன். எதுக்கு? அவர் அடிக்கடி கண்ணு வலிக்குதுன்னு புலம்பிட்டு இருந்தாரு. நான் தான் சிவராத்திரியில போய் கலந்துக்க சரியாயிடும்னு சொல்லி அனுப்பி விட்டேன். சரி ஆச்சா? இல்லடா, கண்ணு வலியோட நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சிட்டு இருந்தாரா, இப்ப கண்ணு தெரியாம போயிடுச்சு. அதான் கண்ணாடி வாங்கி கொடுத்துருக்கேன். அறிவு கெட்டவள, சிவனே வந்து உன் புத்திய செவுத்துல தூக்கி அடிக்க போறாரு. ஆத்தா அடிக்கையில அடங்கு இங்கு வலிக்கலையே, நீ ஓடி வந்து தடுக்கையில நெஞ்சில் ஒரு கூட பூ கொட்டுதே. சொக்கியா பாறையில ஒரு தும்ப செடி பூத்தது போ, ஏதோ மனசுக்குள்ள ஒரு ஈரப்பச தட்டுப்ப. ஏண்டி கோவமா இருக்க? என் புருஷன் பண்றதே சரியில்லை. நான் என்னடி பண்ண? வீட்டுல மளிகை ஜாமான் இல்லைன்னா எங்க அப்பா கிட்ட கேக்குறாரு, காய்கறி இல்லைன்னா எங்க அம்மா கிட்ட கேக்குறாரு, எங்கேயாவது மொய் போடணும்னா எங்க மாமா கிட்ட கேக்குறாரு, இன்னும் என் தம்பி கிட்ட தான் காசு கேட்கல. இப்படியே போனா எப்படிதான் குடும்பம் நடத்துறது? இத பத்தி எங்கேயாவது யோசிக்கிறியா நீ? சாரிடி, இவ்வளவு நேரம் இத பத்தி தான் யோசிச்சேன். என்ன முடிவு பண்ணிருக்க? கிளம்பு, உன் தம்பி கிட்ட போய் கேட்போம். ஓ, மங்குனி அமைச்சரா? தெரியலடி. அணில் ஏன் கத்துதுன்னு தெரியுமாடி? தெரியலடா. குருவி ஏன் கத்துதுன்னு தெரியுமாடி? தெரியலடி. என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? தீவனம் போட நேரமாச்சுன்னு கத்துதுடி. அதுக்கு ஏன்டா இதெல்லாம் கத்துது? ஏன்னா நீ போடுற தீவனத்தை அதுங்க தாண்டி திங்குது. என்ன சொல்ற? நீ தீவனத்தை போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுற, அதுங்க எங்களை ஏமாத்திட்டு திங்குதுடி. கோழியை தவிர எல்லாம் கொழுத்து போய் சுத்துது. இதுக்கு பேரு கோழி பண்ணையா?